நல்ல வேட சீமையிலே வட சீமையிலே நாடானே நாடதிலே 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 நல்ல வேட சீமையிலே வட சீமையிலே தேசமான தேசத்திலே 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 நாடு ஆனதிலே ஆனதிலே தேசமான தேசத்திலே தேசத்திலே தேசமான தேசத்திலே நாடு ஆனதிலே ஆனதிலே மோருக்கு முத்தழகும் முட்டப்பதி நாடதிலே அம்மா போருக்கு முத்தழகும் அந்த முட்டபதி நாடதிலே வாடாத பகவதியாள் 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 வாழுமண்ணி நாடதிலே நாடதிலே கொல்ல மட்டும் குமரி மட்டும் குமரி மட்டும் குமரி மட்டும் கோட்டையிட்டு அரசாண்டா அரசாண்டா குமரி மட்டும் குமரி மட்டும் கொல்ல மட்டும் குமரி மட்டும் கோட்டையிட்டு அரசாண்டாள் அரசாண்டா கோனாண்டி ராஜனுமே வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த கோனாண்டி ராஜனுமே வாழ்ந்து வரும் நாளையிலே இப்படி அம்மா நீர்வளம் நிலவளம் குடிவளம் செல்வ வளம் ஆமாம்மா எல்லா வளங்களும் ஒருங்கே பெற்ற ஒரு நாடு எந்த நாடுமா தென்னாடு ஆனதிலே ஆமா அதாவது மோருக்கு முத்தளக்கு முட்டபதி நாடு சரி சரி முட்டபதி முட்டபதி நாடதிலே அப்படி கோனாண்டி ராசனானவள் கோட்டையிட்டு அரசாண்டு வருகின்றார் சரி கொல்ல மட்டும் குமரி மட்டும் ஆமா இப்படியே கோட்டையிட்டு அரசாண்டு வரும் பொழுது சரி அம்மை மந்திரப்பூ மாலை என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலையிட்டு மனமுடைத்தாரா ஆமா ஆமா இப்படி மறுபடியும் சிறப்பு ஆண்டு கொண்டு அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு சொத்தால் குறைகளிலே சுகத்தாலே தாழ்வும் இல்லை பண்பால் குறைவில்லை பௌசா குறைவு இல்லை அப்படி இருக்கும் போது ஆதி சிவனுடைய கிருபையினாலும் அம்மையானவள் மந்திரப்பு மாலை ஏங்கி ஏங்கி தான் எழுந்து மந்திரப்பு மாலை அம்மையே மாலை அம்மை நல்ல மன்னனோடு சொல்வா நல்ல மன்னனோடு சொல்வா மன்னனோடு சொல்வா மன்னனோடு சொல்வா மலங்கா பருவத்திலே மாநிலத்தொரியனை கூடி மலடி என்று சொல்ல பொறுப்பேனா மலடி என்று சொல்ல பொறுப்பேனா மலங்கா பருவத்திலே மாநிலத்தோர் தான் கூடி மலடி என்று சொல்ல பொறுப்பேனா மலடி என்று சொல்ல பொறுப்பேனா அப்படியே தான் இருக்க அரசனோட தேவி அவள் மந்திரப்பு மாலை என்னும் தேவி மந்திரப்பு மாலை என்னும் தேவி அரச மன்னன் ஏற்றபோதுதான் இருக்க இதிலையும் தானவெள்ளும் புலம்பி இதிலையால் தானவெள்ளும் புலம்பி தானவெள்ளும் புலம்பி தானவெள்ளும் இப்படியே மந்திர
மந்திரபு மாலை அம்மையானவள் சொல்லுகிறாள், என்ன சுவாமி ஐயா நாமல் இப்படி கொல்ல மட்டும் குமரி மட்டும் கோட்டையிட்டு ஆழ்ந்து வந்து என்ன பலன் இருக்கிறது? அப்படி குழந்தை இல்லையே என்று என்று கோனாண்டி ராசனோட மனைவியானவள் அப்படி பல சஞ்சலத்தை சொல்லி வருகின்றார். ஆமா பார்த்தால் மன்னன் அம்மா மாநிலத்தோர் என்னை கூடி நான் மலடி என்று சொல்ல பொறுப்பேனா சுவாமி? அப்படி என்னுடைய மானால் எல்லாம் அருகி போகிறது. ஆமா இருளி என்ற என்னுடைய வார்த்தையை நான் கேட்கின்ற போது கேட்கும் போது என்னுடைய இருள் எல்லாம் கருகி போகிறதே சுவாமி. அம்மா அப்படி என்று மந்திரப்பு மாலை அம்மை அப்படி தினந்தோறும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். சரி அப்போது மந்திரப்பு மாலை அம்மை சொல்லுகின்றாய், சுவாமி தேவி நானோ எங்கேயாவது ஊர் வழியாகவே சென்று குழந்தைக்காகவே தவம் இருந்து வருகிறேனே. தவம் இருக்க செல்கிறாயா? ஆமா இருடல் ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க தனிமையிலே தவறு சொன்ன மட்டும் என்ன சொல்லுவா தெரியும்? நான் தோழியர்களோடு சென்று அப்படி குழந்தைக்காகவே தவம் இருக்க போகிறேன் என்று புறப்பட்டாளா. புறப்படுகிற போது மந்திரபு மாலை அம்மை அம்மா குழந்தைக்காக தவம் இருக்க போக வேண்டும் என்று சொல்லி புறப்படும் போது அப்படி தோழியர்களை தான் அழைத்தாள். எம்மா தோழியர்களை, என்னம்மா நான் குழந்தைக்காகவே தவம் இருக்க போறேன்டி, அம்மா நீங்களும் என்னோடு வாருங்கள் என்று சொன்னாள். அப்படியே ஆகட்டும் என்று அப்படி வரும்போது அப்படி நடந்தாள் சிலம்பொலிக்க நல்ல நாடக சங்கீதம் பாடி வர நடந்தாள் சிலம்பொலிக்கே நாடக சங்கீதம் பாடி வர திசையாளும் தேசமங்கை அந்த மந்திரப்பு மாலை அம்மை கண்ட கண்ட கோவில் எல்லாம் அம்மை சாஸ்தாவென்று அடிதொழுதா அடிதொழுதா குளிர்ந்த மலை சோலை எல்லாம் அம்மை கோவில் என்று அங்கே அடிதொழுதா தெந்து சிதநாதருக்கு அம்மை தெருவிட நெருவாளா தெருவிட அவள் நேருவளா சூரிய பகவானுக்கோ அம்மை அமுதுவடை நேருவாளா நாடு வெளிதான் திரிந்து நல்ல மந்திர போ மாலையம்மை மாலையம்மை இப்படி மந்திரப்பூ மாலையம்மை என்னமா செய்கிறாள்? குழந்தைக்காகவே தவம் இருக்க வேண்டும் என்று புறப்பட்டாளா. சரி, தோழிகளை அழைத்து கொண்டு மந்திரப்பு மாலை வேண்டிய பொண்ணு காணிக்கு எடுத்துக்கொண்டு அப்படியே புறப்படுகிறாள். அம்மை புறப்பட்டு வந்தாள். குளிர்ந்த மலை சோலை எல்லாம் கோவில் என்று அடிதொழுதாய். இப்படி அடிதொழுது பகவானே, எனக்கு ஒரு குழந்தைக்கு அருள் புரிய மாட்டாயா? ஆமா, கண்ட கண்ட கோவில் எல்லாம் சாஸ்தா வென்று அடிதொழுதாள். சரி, இப்படி அம்மை குழந்தைக்காகவே தவம் இருக்கின்றாளா. சரி, அப்படி வரும் பொழுது
தென் சுசிந்தை பதியிலே வந்து சேர்ந்தாள். ஆமா, இந்திரன் விமோச்சனம் அளித்தபதி சுசீந்திரபதி. ஆமா, மும்மூர்த்திகளும் ஒருமுகமா காட்சி கொடுக்கும் இடம். அங்கே வந்து சுசிந்தை நாதருக்கு தேர்விட நேருகின்றாள். ஆமா ஆமா, பகவானே குழந்தை பிறந்துன்னு சொன்னா உனக்கு ஒரு தேர் நான் ரதமா விட்டு தர்றேன் ஐயா. ஆமா, அப்படி தப்ப குளத்தில் ஈராடி தீர்த்தமாடி மாத்துடுத்து மந்திரபுமாலயம்மை அழகுடனே மறுபடியும் வந்து அந்த கோவிலை வந்து தவம் இருக்கின்றார். அங்கு ஒரு பலன் இல்லாமல் ஆயிலையாள் மந்திரபுமாலயம்மை அங்கிருந்து வழி நடந்து அங்கிருந்து வழி நடந்து மந்திரபுமாலை வாராள். வழி நடந்து அங்கிருந்து வழி நடந்து மந்திரபுமாலை வாராள். இப்படியே தாயவளோ எதிலையோ தான் நடந்தாள். நடந்தாளை தான் புலம்பி மந்திரப்பு மாலையம்மை இப்படியே வாரபோது மந்திரப்பு மாலையம்மை வாரபோது இப்படியே வாரபோது மந்திரப்பு மாலையம்மை இப்படி அம்மையான மந்திரப்பு மாலையம்மை அம்மா என்ன செய்யறாளம்மா? ஒவ்வொரு இடமா குழந்தைக்காக அலைஞ்சு தன்னோட தோழிமார்களோடு மறுபடியும் பூலோகத்தை, அதாவது இங்கே வந்து அரண்மனையில இருக்கக்கூடிய நாடலே சரி, அதுக்கு அடுத்து அளமாம் பொலிமுகமாம் அப்படி கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்தை கொந்தளப்பூர் ஆசனம் சரி, இங்கே கோனாடி ராசனமாகவே அரசாட்சி செய்து வரும் பொழுது சரி இவள் குழந்தை இல்லை 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 என்று சொல்லி இருக்கின்றாள். அப்போது அம்மையானவள் இப்படி ஒவ்வொரு கோவிலா நடந்து தெரியும் பொழுது அந்த தவமானது பகவானுக்கு எட்டியது. அப்போது பகவானுக்கு எட்டிய உடனே பகவான் மாயவரை வரவழைத்தார். குழந்தைக்காக மந்திரப்பு மாலையுமே தவம் இருக்கிறாள். சரி, குழந்தை இல்லாம தவித்துக் கொண்டு இருக்கிறாள். ஆனால் நாம இதுக்கு எப்படியோ வரம் கொடுக்க வேண்டுமே. வைத்துனா ஐயா, நான் ஏன் உங்களை வர சொன்ன தெரியுமா? எதுக்கு? அதாவது முட்டப்பதி என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே கோனாண்டி ராசன் குழந்தை இல்லாமல் மனசஞ்சலத்தோடு வாழ்ந்து வருகிறார். சரி, பதின்னு சொன்னாலே அது உங்களை கூட இடத்தை தான் குறிப்பிக்கும். அதனால நீங்கள் என்ன மாயம் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டாரா? அப்படி அப்போது வைத்தனோடு சொல்லுகின்றார், அதாவது அந்த நாடு மறுபடியும் அழிந்து முட்டப்பதியாகவே துலங்கக்கூடிய பலன் இருக்கிறது மைத்துனர். ஆகையினால் அந்த அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தை அந்த நாட்டுக்கும் இருந்தது. ஆனால் அந்த ரெண்டு நாடும் ஒரே சேர்ந்து மறுபடியும் வெட்டி படை பொருதி மறுபடியும் அந்த நாடு முட்டப்பதியாகவே துலங்கட்டும் அப்படி என்று சொல்லி அந்த கொந்தளப்பூர் ராசனுக்கு மாயவனாகிய கண்ணபெருமானை குமரப்பராசனாகவும் அப்படி இங்கே தோட்டுக்காரி அம்மாவை மகாலட்சுமியாகவும் பிறவி செய்ய வேண்டும். மகாலட்சுமியா தோட்டுக்காரியாக பிறவி செய்ய வேண்டும். அப்படி என்று இருக்க வைத்துனா, சரி இது நம்ம எழுதிய கணக்கு. சரி, இது அங்க போய் சொல்றது யாரு? யாராவது சொல்லணும்ல, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஆமா, அப்படி என்று சொன்னால் பத்ரமகாளி அம்மாவை வரவழைத்தாரா? சரிதான். அம்மா பத்ரகாளி, நீ சென்று கோனாண்டி ராசனுடைய அரண்மனையிலே சென்று அங்கே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி விட்டு வா. ஆகட்டும் என்று சொல்லி அப்போது குறி சொல்லும் ஒரு குரத்தியை போல அம்மையானவள் கோலம் கொண்டு வருகிறாள். அப்போது வரும் பொழுது மலங்காவோ சொல்லை மேவோ கண்ணை மலங்குரத்தி ஏறுமாடி மலையிலிருந்து தானே அவள் இறங்கி குப்பிடிக்கு குலையிடிக்கு குரப்பட்டியும் இடுக்கி பாராளே மலங்குரத்தி கோனாண்டி ராசன் மனையில் மலங்குரத்தி
குறிகள் சொல்லி ஆயிழையால் வரவே அப்படியே குறிகள் சொல்லி ஆயிழையால் வரவே பார்த்தாலே மந்திரப்பு மாலை அம்மை தோழி அந்த குறிகள் சொல்லி வரக்கூடிய குரத்தி தன்னை பார்த்து குறிகள் சொல்லி வரக்கூடிய குரத்தி தன்னை பார்த்து பாடியம்மா மலங்குரத்தி வார்த்தை சொல்ல கேளு வாடியம்மா மலங்குரத்தி வார்த்தை சொல்ல கேளு எங்களோட அம்மனுக்கு குழந்தை அது இல்லையே எங்களோட அம்மனுக்கு குழந்தை அது இல்லை எந்திலையே கையதையே பார்த்து சொல்லு என்றார் எந்திலையே கையதையே பார்த்து சொல்லு என்றார் அப்பொழுது மலங்குரத்தி ஆயிழையும் வந்து அம்மையானே மதுர மகாளி அம்மை மலங்குரத்தி போல் கோலம் கொண்டு வருகின்றாள். சரி, அப்படி இவள் வரும் பொழுது நாடு வழியே குறி சொல்லி நலமுடனே ஏகி வரும் பொழுது பந்திரப்பு மாலை அம்மையோட தோழியர்கள் கண்ணிலை கண்டாங்க. அம்மா குரத்தி குறி சொல்ல போறீங்களா? எங்க அம்மாவும் கொஞ்ச காலமா இல்லாம குழந்தை இல்லாம தவிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ எந்த வகை காரணம்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். சரி, நீ வாமா நான் உனக்கு குறி சொல்றேன் என்று மலங்குரத்தி வந்தாள். மலங்குரத்தி அம்மை கோனாண்டி ராசன் அரண்மனையிலே வந்து சேர்ந்து அப்படி எம்மா பிள்ளையாருக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வைங்க. ஆகட்டுமா, எல்லாம் கொண்டு வைக்கிறேன். அப்படி என்று சொன்ன உடனே அத்திமுக விநாயகருக்கு வெத்தளந்து வைத்து அத்திமுக விநாயகருக்கு வெத்தளந்து வைத்து ஆயில்லையாள் மலங்குரத்தி அம்மை அவள் தானோ ஆயில்லையாள் மலங்குரத்தி அம்மை அவள் தானோ மலையின் நல்ல வாழ வந்த மலை கன்னி மாறே எந்தனுக்கு குறிமுகத்தில் வந்துதிக்க வேணும் எந்தனுக்கு சுரிமுகத்தில் வந்துதிக்க வேணும் பள்ளிதனை மனமுடித்த புள்ளி மணவாளா பள்ளிதனை மனமுடித்த புள்ளி மணவாளா எந்தனுக்கு குறியதைய சொல்லவுகளை வேணும் மலையில் தம்பூரானே மாடன் தம்பூரானே தம்பூரானே மாடன் தம்பூரானே எந்தனுக்கு குறிமுகத்தில் வந்து குறி உதவோ வந்துதவே வேணும் வாடியம்மா மந்திரப்போ மாலையம்மா கேளு வாடியம்மா மந்திரப்போ மாலையம்மா கேளு பொன்பொருக தட்டு சேலை களவு போனதில்லை என்னுடைய பட்டு சேலை களவு போகவில்லை மாடாடு கரிபைகள் இறந்து போகவில்லை மாடாடு இறந்து போகவில்லை உந்தனக்கு மனமதிலில் வருத்தம் உண்டு தாயே மனமதிலே வருத்தம் உண்டு தாயே பொருளுக்காக கேட்கவில்லை எம்மா புத்திரன்காய் கேட்டா கண்ட கோவில் எல்லாம் மண்டை உடைத்தாயே கண்ட கோவில் எல்லாம் மண்டை உடைத்தாயே அப்படியே தவங்க செய்து பலனும் இல்லை அம்மா அப்படியே தவங்க செய்து பலனும் இல்லை அம்மா உந்தனுக்கு குருமுகத்தில் குலுங்குதடி தாயே பண்டு முன்னால் உன்னுடைய கணவரவர் வாண்டு ஒரு தெய்வம் அது இருக்குதடி தாயே உன்னுடைய பண்டு உன் கணவரவராண்ட பண்டு உன் கணவரவராண்ட பெரிய நல்ல தம்புரான இருக்குது அடிதாயே கோவில் கட்டி கொடை விழாவும் சிறப்புடனே எடுத்தால் கோவில் கட்டி கொடை விழாவும் சிறப்புடனே எடுத்தால் ஏறுமுண்டு உந்தனுக்கு பிள்ளை உண்டு அம்மா ஏறுமுண்டு உந்தனுக்கு பிள்ளை உண்டு அம்மா
தோட்டுக்காரி அம்மை என்று அவள் வளர வேணும் தோட்டுக்காரி அம்மை என்று அவளும் வளர வேணும் எங்கு அந்த பெண் குழந்தை பிறக்கும் அந்த நேரம் எங்கு அந்த பெண் குழந்தை பிறக்கும் அந்த நேரம் கொந்தளப்பு ராசனுக்கு மகள் ஒன்று பிறப்பா ராஜனுக்கு மகள் ஒன்று பிறப்பா குமரப்ப ராசன் என்று அவன் வளர வேணும் குமரப்ப ராஜன் என்று அவள் வளர வேணும் இரண்டு பேரும் வாழும் வந்து வளர்ந்து வரும் நாளில் தோட்டுக்காரி தன்னையும் பெண் கேட்டு வருவா தோட்டுக்காரி தன்னையும் தன்னையும் பெண் கேட்டு வருவா ஆகாதென்று நீங்களுமே அப்பவும் மறுத்தால் தோட்டுக்காரி தன்னையும் சிறையெடுத்து செல்வா தோட்டுக்காரி தன்னையும் சிறையெடுத்து செல்வா கொண்டபதி நாடதுவும் தோட்டுக்காரியால் அழியும் ஆகையினால் பிள்ளை உண்டு நீ பதறாதே அம்மா எம்மா அத்திமுக நாயகருக்கு வித்தளந்து வைத்து வச்சிருக்கேன் மலையில் வாழும் கண்ணியரை மாட நம்புறானே ஆமா எந்தனுக்கு குறி சொல்ல குறிமுகத்தில் வந்து உதவும் என்று சொல்லி எப்படி அம்மை மந்திரப்பு மாலையே வரவழைத்தாள் ஆமா ஆமா எம்மா யாருக்கு குறி பார்க்கணும் எம்மா அம்மாவுக்கு தான் குறி பார்க்கணும் எம்மா தட்டுப்பட்டி சேலை உனக்கு களவு போகவில்லை இல்லை முன்பொருளுக்காக நீ கேட்கவில்லை அம்மா ஆமா புத்திரனுக்காய் கேட்கிறாய் ஆமா எம்மா கண்ட கண்ட கோவில் எல்லாம் அண்டையும் உடைத்திருந்தாய் ஆமா எந்த பலனும் இல்ல சரி நீ கண்ட கண்ட கோவில் எல்லாம் சாஸ்தா வென்று அடிதொழுந்தாய் சரி குளிர்ந்தமலை சோலை எல்லாம் எம்மா நீ கோவில் என்று அடிதொழுதாய் ஆமா உனக்கு எந்த ஒரு பலம் இல்லம்மா ஆமா எம்மா ஆ, பண்டு முன்னால் உன்னுடைய கணவர் வழி ஆண்ட ஆண்ட ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது சரி மதில் சிவர் இடிந்திருக்கிறது ஆமா அந்த கோவிலை நீ கட்டி கொடை விழா எடுத்து வந்தேன்னு சொன்னா சொன்னால் உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும் ஆமா ஒரு சிறு குழந்தை பிறக்கும் பிறப்பதுவும் பெண் குழந்தை தான் தாயே ஆமா தோட்டுக்காரி அம்மன் அவ வளரணும் சரி தோட்டுக்காரி அம்மை இங்க பிறக்கக்கூடிய நேரத்தில் நேரத்திலேயே உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் நேரத்தில் கொந்தளப்புராசனுக்கு மகன் ஒன்று பிறப்பா அப்படி குமரப்பராசன் என்று அவன் வளர வேணும் ஆமா 12 வயசு அப்படி வரும் பொழுது வருகிற போது குமரப்பராசனானவள் தோட்டுக்காரியை மணமுடித்து பொன்மை கேட்டு வருவாங்க நீங்க தரமாட்டேன்னு மறைப்பீங்க ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா தோட்டுக்காரியை சிறையெடுத்து செல்வார் இதனால் முட்டபதி அழியும் முட்டபதி அழியும் என்று சொல்ல அப்படி நிச்சயமா அதனால உனக்கு குழந்தை உண்டுமா ஆமா. நீ வருத்தப்படாத அதானே அப்படி என்றவள் சொல்லிவிட்டு மலங்குரத்தியானவள் சென்று விட்டார் சென்ற பிறகு அப்போது ஆண்டவனார் கிருபையினா ஆண்டவனார் கிருபையினா அந்த மந்திரப்பு மாலையம்மை ஆண்டவனார் கிருபையினால் ஆண்டவனார் கிருபையினால் மந்திரப்பு மாலையம்மை பெரிய நயினார் கோவிலிலே கோவிலிலே மதில் சிவரும் தானும் கட்டி கட்டி தம்பூரானந்தனுக்கு தனக்கு கோவில் கட்டி தானே பிடித்து தான் கொடுத்து உடவிழாவும் தான் நடத்தி நடத்தி உடவிழாவும் இருக்கும்போது மந்திரப்பு மாலையம்மை மந்திரப்பு மாலையம்மை பாடுதலும் கர்ப்பம் பொற்றா மந்திரப்பு மாலையம்மை மந்திரப்பு மாலையம்மை இப்படியே மந்திரப்பு மாலையே மாலை இருக்கும் அந்த நாளையிலே ஆளையிலே மாதங்கள் 10 பாடுதலும் தான் சுமந்தாள் சுமந்தாள் தானமே சுமந்தவளும் காரணமாயிருக்கும் போது ஆதி சிவன் அருளாலே தோட்டுக்காரி அம்மையவள் துடிடையும் இருக்கும் நேரம் ஆதிவரல் கிருபையினா ஆதிவரல் கிருபையினா அந்த மந்திரப்பு மாலை எம்மைக்கு பெண் மதலை வந்து பிறந்திடுமா மந்திரப்பு மாலை எம்மை கர்ப்பம்
ஊனமுற்ற 10 மாதங்கள் சுமந்திருக்க சரி அப்போது அரண்மனை மருத்துவத்தை அழைத்து வந்து அரண்மனை மருத்துவம் எண்ணெய் போது வயிற்றில் விட எடுபடியாய் வயிறு நோக சரி சூரகண்ணி குடமுடைய தொகை பிடித்திருக்க தலை தெரிகிறது அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறது இங்கே பெண் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் கொந்தளப்பு ராசனுக்கோ அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறது அப்படி பிறந்திருக்கும் போது தோட்டுக்காரிய கையில் எடுத்து அழகுடனே தாராட்டி சிறப்புடனே வளர்த்து வந்தார்கள் அப்படி சிறப்புடனே வளர்ந்து வரும் பொழுது வளர்ந்தாலை தோட்டுக்காரி வார்ப்புறையே வார்த்தது போல் உடையடையால் தோட்டுக்காரி துயிலன்றவே தான் வளர்ந்தாள் அம்மையே ஒரு வயது 2 ஆகி உயர் 3 4 ஆகி ஐந்தான சிறு வயதில் ஆடை கட்டவே படித்து அம்மையான தோட்டுக்காரி எத்தனை பெண்களோடு செய்வரவே தோட்டக்காரி செய்யும் தான் வளர பிள்ளைகளும் வளரும் போது ஓனாண்டி ராசமன்னல் பிள்ளைகளும் வளரும் போது துடையடையால் தோட்டுக்காரி அம்மை நடுவுடனே வளர்ந்து வருகின்றாள் தோட்டுக்காரிக்கு வயது 12 வயது உருவம் அடைந்தாள் அந்த தோட்டுக்காரி அப்படி வளர்ந்து வரும் பொழுது தோழியர்களோடு சேர்ந்து வந்தடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகின்றார் இவளுக்கு வந்தடிக்க வரும் பொழுது குமரப்ப ராச மந்திரி குஞ்சிராம சிறுக்கனோடு ஊர் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி அவன் எங்கே புறப்பட்டு இருக்கும் போது அம்மையான தோட்டுக்காரி வந்தடித்து வாராள் தோட்டுக்காரி வந்தடித்து வாராள் வந்தடித்து வாராள் தோட்டக்காரி வந்தடித்து வாராள் தோட்டக்காரி வந்தடித்து வாராள் தோட்டக்காரி வந்தடித்து ஒரு முறை வந்த எடுத்து ஒன்னுதல் தொட்டுக்காரி வந்தடித்து வாராள் இரண்டு முறை வந்த எடுத்து ஏந்தலை தோட்டுக்காரி வந்தடித்து வாராள் ஒன்று முறை வந்த எடுத்து பொய்குழல் தோட்டுக்காரி வந்தடித்து வாராள் 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 தோட்டுக்காரி அம்மா இங்கே வந்தடித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த குமரப்ப ராசனானவள் குஞ்சிராமன் சிறுக்கனோடு அப்படி ஊரா வந்துட்டு இருக்கிறான் ஆமா இந்த பந்தடிக்கிற அப்படி ஏறிட்டு பாக்குறான் குஞ்சிராமன் சிறுக்கா இங்க வா கோட்டை கொத்தளம் எல்லாம் பார்ப்போம் என்று சுற்றி பார்க்கும் பொழுது கொந்தளப்ப மேடையில நினைவன் பார்க்கக்கூடிய நேரம் இங்கே தோட்டக்காரி வந்தடித்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படி நகர்வலம் வந்து பார்த்தான் பாருங்க அம்மையானவள் தோட்டக்காரியானவள் அம்மை சொன்னியாடக்கூடிய நேரத்திலே தோட்டக்காரியோட தன் அழகை வார்த்தான் குமரப்பன் அப்போது குமரப்பன் தன்னோட அரண்மனையிலே வந்து தன்ம செங்கி துரு ஆகாரமும் திந்த முடியாமல் குமரப்பன் அப்படி இருக்கின்றான் மனதை தோட்டுக்காரியோட பறி கொடுத்து விட்டு அப்படி பேச மாட்டான் எந்த வேலை செய்ய மாட்டான் அப்படியே மந்தம் பிடிச்ச மாதிரி கமந்து இருக்கிறான் அப்படி இருக்கும் போது கொந்தளப்பு ராசல் வந்து கேட்கிறா என்ன எப்பா குமரப்பா என்னப்பா உனக்கு என்ன ஆச்சுது என்று கேட்க எப்பா நான் நகர்வலம் போகும்போது துடையடையால் தோட்டுக்காரி கண்ணையும் கண்டேனப்பா தோட்டுக்காரி எந்தனக்கு மனமுடித்து வைக்க வேணும் தோட்டுக்காரி இல்லை என்றார் இறந்திடுவேன் என்று சொன்னார்
ராசாவோ ராசாவோ மந்திரியை வரவழைத்து சொல்லுவானா கொந்தளப்பு ராசன் ராஜமலர் கேட்டாயோ மந்திரியே இருவையுடல் ஒரு வார்த்தை குமரப்ப ராசனுக்கு தோட்டுக்காரியை மனம் முடித்து மனமுடித்து தருவதற்கு பெண் பேசி வரும் என்றார் குஞ்சி ராம சிறுக்கணுமோ இடமுடனே ஏகி வர கோனாண்டி ராசனிடோ குஞ்சி ராம சிறுக்கன் வந்து ஏற்ற நல்ல பெண்ணாகாளை மனமுடித்தேதாரும் என்றார் அந்த வார்த்தை காதில் கேட்டு கோனாண்டி ராசன் தூது வந்த குஞ்சிராம சிறுக்கனை அடித்து துரத்தி விட்டானே இப்படி குஞ்சிராம சிறுக்கனிடத்திலே கொந்தளப்பு ராசன் சொல்லுகின்றார். எப்பா குஞ்சிராம சிறுக்கா ஐயா வா, நீங்க 2 பேரும் நகர்வலம் போயிருக்கீங்க. ஆமே, அதான் அந்த பெண்ணோடு மனதை பறி கொடுத்து மனதே பறந்து போய் நிக்கிறான். அதனால எந்த துயர் நம்ம மனம் முடிஞ்சு வைக்கணும். சரி, தோட்டுக்காரி நீ பெண் பேசி வர வேண்டுமாப்பா. ஆமா, தோட்டுக்காரிய மனம் முடிச்சு குமரப்பனுக்கு தருவாங்களான்னு போய் கேட்டுட்டு வா. போ போ. அப்படி என்று சொன்ன உடனே குஞ்சிராம சிறுக்கனோ கோனாண்டி ராஜன் அரண்மனைக்கு வருகின்றான். வந்தா கோனாண்டி ராஜன் இடத்துல செய்தி எல்லாம் சொல்றான். ஐயா, என்ன எங்க மண்ணு குமரப்பனுக்கு உங்க மகள் தோட்டுக்காரிய வெண் கேட்டு வந்திருக்கிறேன். என் மகளே? ஆமா, நீங்க திருமணம் முடிச்சு வைப்பீங்களா? ஏய் எந்திரி. என்ன எந்திரின்னு? ஏய்யா, இல்ல அவன் கோலை என்ன என் கோலை என்ன? அவன் கோனாண்டி, நான் மன்னன்டா. என் மகளை திருமணம் கொடுப்பதா? அப்படியா? துரத்தி ஓடி போய் உயிர் தப்பி போயிரு. அப்படி என்று சொல்லி ஒன்னு அழிச்சிருப்பேன். தூதா வந்திருக்கிறா, தூதா கொல்லக்கூடாது போ. அப்படி என்று குஞ்சிராம சிறுக்கனையுமே துரத்தி விட்டு விட்டார். ஆமா, குஞ்சிராம சிறுக்கன் கொந்தளப்போ ராசன் அரண்மனையிலே வந்து சொன்னாரா. அப்படி அப்பொழுது கொந்தளப்போ ராசனானவனுக்கு கோபம் வருகிறது. அப்படி அப்போது குமரப்ப ராசனானவன் சொல்லுகின்றார், அப்பா மனமுடித்து தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களே. தோட்டக்காரி தந்தனையோ நான் சிறையெடுத்து வாரேனப்பா. வாரானே குமரப்பனோ வைதநிலை இடம் தனது கோனாண்டி ராசனோட கண்மணி பக்கத்திலே தோட்டக்காரி அம்மை அவள் சுனையாடும் நேரம் பார்த்து தோட்டக்காரி அம்மையுமே ஆயிலையாள் இருக்க நேரம் குமரப்ப ராசாவோ தொடிடையை சிறை எடுத்து சென்றானே. அப்பா, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, நான் தோட்டக்காரியை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி தோட்டக்காரியை சிறை எடுத்த வேணும் என்று சொல்லி மன்னனான குமரப்பராசல் தோட்டக்காரி அம்மையானவள் சுனையாட வரக்கூடிய நேரம் பார்த்து தோட்டக்காரியை சிறை எடுத்து சென்றான். பார்த்தான் கோனாண்டி மன்னன். அப்படியே தன்னுடைய மகளை சிறை எடுத்து விட்டானா? போரிட வேண்டும் அப்படி என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நேரத்திலே அவரோட வடையும் இவரோட வடையுமாகவே சேர்ந்து 2 வடையும் போர் செய்யறாங்க. போர் செய்து கோனாண்டி ராஜனோட படைகள் எல்லாம் வீழ்ந்து விடுகிறது. சரி, இந்த செய்தியை அறிந்தால் தோட்டக்காரி இனிமேலும் அப்பாவோட படைகள் எல்லாம் ஆழ்ந்து விட்டதே, இனிமேல் நம்ம மட்டும் இருந்து என்ன செய்வது? உயிர்கள் போயிருக்கிறது.
நாமல் தனிமையில் இந்த தந்தை மாண்டு போய் விட்டார். இவன் நாம ஏன் உயிர் வாழ வேண்டும்? அப்படி என்று சொல்லி அம்மை தோட்டக்காரியானவளை சொல்லுகின்றார். அந்த வெள்ளியங்கிரி வாரையிலே அம்மையான தோட்டக்காரி இருக்கக்கூடிய நேரம் அப்படி முட்டபதி நாடதிலே அம்மையான தோட்டக்காரிக்கு துய்ய சிவா எந்தனக்கு வேள்வி வேண்டும் என்றால் சிவசிவா எந்தனுக்கு வேணும் என்றால் வெள்ளையாம் பாறையிலே வேள்வியது வேண்டுமென்று பாறையிலே வேணும் என்று வேள்வியது வேண்டுமென்று தோட்டக்காரி கேட்டபோது ஆதிசிவன் திருவருளால் அழிய வேள்வி கொள்ளியுதல்லோ வளருதல்லோ அதிக வேள்வி கொள்ளியும் போது ஆதிசிவன் திருவருளால் 21 குலவிறகு ஏந்திலக்காய் வருகுதல்லோ அப்படியே தோட்டக்காரி ஆயிலையோ கேட்டபோது துடியடையாள் தந்தனுக்கு ஏற்றதொரு வேள்வியது தான் குளிந்து சிவன் அருளாலே வேள்வியால வளரும் போது அம்மை பார்த்தாலே தோட்டக்காரி இப்படி வெள்ளியாம்பாறையிலே இளைய தோட்டக்காரி சிவா எந்தனுக்கு ஒரு வேள்வி வேண்டும் என்று கேட்டார். நம்ம தனிமையில சிறையெடுத்து விட்டால் தாஜிதெல்லாம் மாண்டு போய் விட்டார்கள், நம் படைகள் எல்லாம் அழிந்து போய் விட்டது, நாம் இதனோடு வாழக்கூடாது. அப்படி பகவானை நோக்கி எனக்கு தனி வேள்வி வேண்டும் கேட்கிறான். அவ கேள்விக்கிறாங்க. வெள்ளியாம்பாறையிலே அப்படி அழகுடனே 8 திக்கு வேள்வியானது குளிந்து செல்கிறது. சரி, அப்படி அந்த பாறையானது வேள்வி குளிக்காகவே குளிந்து செல்ல 21 குலவிலகு ஏந்திலைக்காக வருகிறது. அப்படி ஆதி சிவனுடைய திருவையினாலே அப்படி அழகு வேள்வியானது குளிந்து செல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரம் பார்த்தால் தோட்டக்காரி அம்மையான தோட்டக்காரி வேள்வி சுற்றி தானோ வந்து வேள்வியாள் தோட்டக்காரி தானோ வந்து தோட்டக்காரி இறை கிடைத்த பாவியவள் அண்ணா தான் வாரான் என்று பாவியவள் வரும் முன்னதாய் பாவி நல்லால் மடிய வேணும் என்று சொல்லி தோட்டக்காரி ஏந்திலையாள் அப்பொழுது தோட்டக்காரி அப்பொழுது இதமுடனே தோட்டக்காரி அம்மை எதிழையாள் பார்த்திருக்க
அப்படியே தோட்டக்காரி அதிக வேள்வி தனிஷாடி கிடைத்த பாவியமல் வராமல் இருக்கும் போது என்று சொல்லி ஐந்தொடியாள் தோட்டக்காரி வேள்வியிலே சாடுவாளா துடியிடையை பார்ப்பதற்கு அங்கே வாரானே குமரப்பனோ அந்த கொடியிலே பார்ப்பதற்கு வாரானே குமரப்பனோ சிறை வைத்து தான் இருந்த அயிலையை காணாமல் வெள்ளியாம் பாறையிலே புகையது வருகுதென்று பார்த்தவனோ பார்க்கும்போது இடையை காணவில்லை கேள்வியிலே தோட்டக்காரி அறிந்ததையும் கண்ணில் கண்டு தோட்டக்காரி இல்லாமல் நம்மள் வாழ்ந்திருக்கலாகாது குமரப்பனோ இதமுடனே ஏது செய்வான் அப்பொழுது குமரப்பனோ ஆதரவாய் வரும்பொழுது உடையாள் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாகாது வேள்வியிலே சாடிவிட்டார் ஏற்றவர்கள் குமரப்பனோ மன்னவனை காணாமல் மதிமயங்கி வாரானையா குஞ்சிராம சிறு கனவல் மதிமயங்கி தள்ளாடி மன்னவனை காணாமல் வந்தானே குஞ்சிராமல் ஆதரவாய் பார்க்கும்போது மன்னவனோ இறந்து விட்டான் இனிமேல் மன்னனவை இல்லாமல் இருப்பதற்கு என்னாலே முடியாதென்று ஏற்ற நல்ல சிறுக்கந்தானோ கையிலிருந்த வாழ்தனையும் கருத்துடனே தான் நாட்டி கேள்வி கொள்ளியில் வாழ் நாட்டி வாய்ந்தானே வாழ்மீதில் பண்புடைய குஞ்சிராமல் கேள்வியிலே சாடிவிட்டார் அப்படியே மூவேரும் ஆதரவாய் தான் இறந்து ஆதிபரன் கையிலையில் உயிரான 3 விரல் உயிர் போய் சேர்ந்ததே மன்னவனை காணாமல் மதிமயங்கி இவன் இங்கே தேடி வரும்போது அப்போது என்னை கிடைத்த பாவி அதோ வருகின்றான் அவர் வருவதற்கு முன்பதாக நான் வேள்வியிலே சாட வேண்டும் என்று கேட்டான். முழிக்க கூடாது அவன் நம்மளை தொடக்கூடாது கை நம்ம உடம்புல படவே கூடாது ஆமா அவன் வாருக்கு நாம வேலையோட செத்துருன்னு சொல்லி அம்மா சாடிட்டான் ஆமா தோட்டுக்காரி சாடியதோ அங்க குமரப்பராஜா வர்றாங்க அங்கே குமரப்பல் தோட்டக்காரியை சிறை வைத்திருந்த அறையிலே சென்று வார்த்தா தோட்டக்காரியை காணவில்லை என்னடா இது தோட்டுக்காரியை காணலைன்னு சொல்லி அவன் சுற்றி முற்றி பார்க்கும் போது வெள்ளியாம் பாறையில புகையெலும்பி கொண்டே இருக்கிறது. இது ஏன் இங்க புகையெலும்பி இருக்கிறது சொல்லி பக்கத்தை வந்து பார்த்தா வேள்வி குழியானது இருக்கிறது. துடையடையால் தோட்டுக்காரி வேள்விக்குள்ளை சாடிவிட்டால் என்ன அறிந்தா இனிமேல் நாமல் எப்படி வாழ்வது? நாம் ஆசைப்பட்டு கொண்டு வந்து சிறை எடுத்து கொண்டு வந்த பெண்ணானவள் வேள்வியிலே தாண்டி விட்டாள். நாமளும் வாழக்கூடாது, நாமளும் மாண்டு விட வேண்டும்.
அப்படின்னு அவனும் வேள்வி கேட்கிறான். சரி, வேள்விக்கு பகவானோட அருளால அவனுக்கும் வேள்வி வருகிறது. அப்படி மறுபடியும் அந்த வேள்வியில அவன் சாடி விட்டான் குமரப்பனும். சரி, அப்படி அவன் அங்க இருக்க இருக்க குஞ்சிராமஸ் இருக்கேன். ஆமா, இவன் தான் மூளையா செயல்பட்டவன். என்னோட விட்டு நண்பன் பாருங்க. ஆமா, இவன் வந்து பாக்குறா நண்பர் இல்லை, நாமல் எப்படி உயிர் வாழ்வது? ஆமா, மன்னன் இல்லாமல் மந்திரன் எப்படி உயிர் வாழ்வது? அப்படி நாமளும் இறந்து விட வேண்டும் என்று சொல்லி மன்னன் சாடிய வேள்வி குழிக்குள்ளாக கையில் இருந்த வாளை அதை ஊன்றி அந்த வாளிலே பாய்ந்த உயிரை மாய்த்துக் கொள்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆதிபரன் கைலையிலே இவர் ஆதரவாய் வார நேரம் ஆதிபரன் கைலையிலே ஆதரவாய் வர நேரம் ஆதிவர மன்பதாக அவர்களுமே போன பின்பு ஆதி சிவா எங்களுக்கு ஐயா அதிக வரம் தாரும் ஐயா. ஆதி சிவா எனக்கு அதிக வரம் தாரும் ஐயா. அப்பொழுது ஆதிசிவல் ஆயிலையை நான் பார்த்து எந்தனக்கு தோடலையே அம்மை என்று பெயர் கொடுத்தா தோடலகி அம்மை என்று தொழிலகி பெயர் கொடுத்தா அம்மை என்று பேர் கொடுத்தா குமரப்ப ராசனுக்கும் குமரப்ப பெருமாள் என்றா சிறுகனையோ ஈஸ்வரனோ வரவழைது கொஞ்சிராம சிறுகனையோ வரவழைது வாராய் குஞ்சி ராம சிறுகனை நீ வார்த்தை ஒன்று எப்பா சொல்ல கேளா. கொடுத்த காரணத்தான் பெயர் கருங்கடாய் காரன் என்று சொன்னாரே. ஆதி சிவன் கையிலே பார்த்து அதாவது தோட்டுக்காரி தந்தனுக்கு தோடலகி அம்மை என்றும் குமரப்ப ராசனுக்கு குமரப்ப பெருமாள் என்றும் குஞ்சிராம சிறுக்கன் காட்டி கொடுத்த காரணத்தினால் கருங்கிடாய்க்காரனாக போவா என்று பெயர் கொடுத்தார். அவ்வளவு தூரம் ஒத்தாசை இருந்து காட்டி கொடுத்த காரணம் கருங்கிடாக்காரன். அப்படி சிறப்புட நீ பேர் கொடுத்து ஆமா பார்த்தார் எப்பா உங்களுக்கு பூர்வத்தில் தான் பூஜை. ஆமா அப்படி என்று சொன்ன உடனே அப்போது ஆதி நல்ல சிவனாரை பார்த்து கருங்கடா காரன் கேட்கின்றான். ஆதி சிவா எந்த எனக்கு அதிக வரம் தாருமையா. ஆதி சிவா எந்த எனக்கு அதிக வரம் தாருமையா. என்ன வரங்கள் வேணும் கருங்கிடாய் காரனுக்கு வரங்கள் வேணும் அரங்கிடா
பார்க்க வரும் மதிக்க வரும் ஏ ஆதிசிவாதாருமையா ஆத்தவரம் அழிக்க வரும் ஆதிசிவாதாருமையா கருங்கிடாய் காரனுக்கு அந்த காரனுக்கு கருத்துடனே சிவன் வரம் கொடுக்க கருங்கிடாய் காரனுக்கு காரனுக்கு கருத்துடனே வரம் கொடுக்க பழிகாரல் என்று சொல்லி என்று சொல்லி ஏற்றவரும் தான் கொடுத்தா பூலோகம் நான் போக வேணும் போக வேணும் பெரிய பூஜை கொள்ள வேணும் பூலோகோ போக வேணும் போக வேணும் பெரிய பூஜை கொள்ள வேணும் நான் நாட்டு மக்கள் தன்னிடத்தில் தன்னிடத்தில் நல்ல பூஜை வாங்க வேணும் நாட்டு மக்கள் தன்னிடத்தில் ஆமா தன்னிடத்தில் நல்ல பூஜை வாங்க கருங்கிடாய் காரனுக்கும் காரனுக்கு கரைக்கண்ணனார் வரம் கொடுக்க கருங்கிட காரனிலும் காரனுக்கு வரம் கொடுக்க கேட்ட நல்ல வரம் வாங்கி வாராரே கருங்கடாய் காரன் இப்படியே எல்லோருமாய் எல்லோருமாய் பூஜை வாங்குவதற்கு பூஜை வாங்குதற்கு பூஜை எதை வாங்குவதற்கு எதை வாங்குதற்கு உண்மையுடன் ஏகி வாரா உண்மையோடு ஏகி வாரா ஆடி பாடி கொண்டாடி பாடி கொண்டாடி அழகுடனே இருவேரும் ஆண்டுடனே இருவேரும் கருங்கிடாய் காரணவள் காரணவள் கருத்தன பூஜையே கொள்ளவாரா அருங்கிடாய் காரணவள் காரணவள் அத்துடனே கொள்ளவாரா ஏ வெள்ளியா வரையிலே வெள்ளியா மறையிலே வடிவழகி தோட்டக்காரி வடிவழகி தொட்டுக்காரி துய்ய நல்ல சிவனாரே நல்ல சிவனாரே துய்ய வேள்வி வேணுமென்றால் வேணுமென்றால் வெள்ளியா பாறையது வெள்ளியா பாறையிலே விரைவுடனே குளியுதல்லோ விழுகுதல்லோ குளியுதல்லோ வேள்வியது குளியுதல்லோ வெள்ளியது துணியடையால் தனக்கு ஆள் தந்தனக்கு 21 குல விறகு குலவிறகு ஏதிலக்கு வருகுதல்லோ என்னுடனே வருகுதல்லோ ஆதிசிவன் அருளாலே சிவன் அருளாலே இளையால் தோட்டக்காரிக்கு தூய வேள்வி வளர்ந்திடுமாமே ஏ வளர்ந்தரு வேள்வியிலே வானதலால் தோட்டக்காரி வேள்வி சுற்றி வந்து நின்றாள் விறகிலகிய தோட்டக்காரி அப்படியே தோட்டக்காரி ஏ ஆதரவாய் வந்து நின்று எதை கிடத்த வாவியவன் அண்ணாதான் மாறான் என்று இளையால் தோட்டக்காரி முகமகன குறவை கட்டு பொய்குழலால் சாடுவாளா ஏ சாடினாலே வேள்வியிலே சந்ததியால் தோட்டக்காரி அப்பொழுது குமரப்பனோ ஆயிலையை பார்ப்பதற்கு ஆதரவாய் ஏகி வரா ஏகி வரும் வேளையிலே எதிரையால் தோட்டக்காரி தன்னையுமே காணாமல் குமரப்ப ராசாவும் துடிகளையால் தோட்டக்காரி அவள் வேள்விகளை மாட்டாள் என்று மங்கையவள் இல்லாமல் நான் வாழ்ந்திருக்கலாகாது என்று சொல்லி குமரப்பனோ ஏற்ற வேள்வியில் குமரப்பன சாடினானே மன்னவனையே காணாமல் அந்த குஞ்சிராம சிறுக்கனுமோ குஞ்சிராம சிறுக்கண்டானோ ஏதிடமுடனே தேடி வாரா தேடி வரும் வேளையிலே அமைதுடையாள் தோட்டக்காரி வேள்வியிலே சாடியதும் அண்ணனான குமரப்பனோ
அந்த வேள்வியிலே சாடியதோ வேள்வியிலே சாடியதோ அறிந்தானே குஞ்சிராமல் அறிந்தானே குஞ்சிராமல் குஞ்சிராம சிறுகந்தானோ குஞ்சிராம சிறுகந்தானோ அவன் குணமுடனே ஏது செய்வான் குணமுடனே ஏது செய்வான் மன்னவனோ இல்லாமல் மன்னவரோ இல்லாமல் வாழ்ந்திருக்கலாகாது இருக்கலாகாது குஞ்சிராம சிறுகந்தானோ சிறுகந்தானோ குணமுடனே ஏது செய்வான் ஏது செய்வான் அந்த நல்ல வேள்வியிலே வேள்வியிலே ஆதரவாய் வாழ்வுண்டி அந்த நல்ல வாளின் மேலே அவனுமை வாழ்ந்து விட்டான் வாழதிலே வாழ்ந்தான் கேட்ட குஞ்சு ராம சிறுக்கனும் அந்த வேள்வியில் மடிந்தானே வேள்வியிலே மடிந்தவர்கள் வாராரே கையிலே கையிலேசமலையதிலே இடமதிலே எல்லோரும் ஒரு முகமாய் இதமுடனே வாரபோது தோட்டுக்காரி தந்தனக்கு தோடழகி அம்மை என்றார் குமரப்பராசாவுக்கு குமரப்ப பெருமாள் என்றார் குஞ்சிராம சிறுக்கனையும் பகவான் வரவழைத்து காட்டி கொடுத்த காரணத்தினால் கரை கிட்டாய் காரன் என்று குஞ்சிராம சிறுக்கனுக்கு வேறு கொடுத்தாரே கருங்கிடாய் காரணவள் கருங்கிடாய் காரணவள் அத்துடனே ஆடுவானா ஆடுவானாம் ஆடுவானா கருங்கிடாய் காரணவள் 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 ஆடுவாராம் ஆடுவாராம் ஆடுவாரா அச்சிமணி வல்லையமோ வல்லையமா வல்லையமோ வல்லையமா அழகுமணி சல்லேடமோ அழகுமணி சல்லேடமோ அஜிமணி வல்லையமோ வல்லையமா வல்லையமோ வல்லையமோ அறையில் ஒரு சல்லேடமா சல்லடமா சல்லேடமா ஒத்தமதோ கையிலெடுத்து 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 பாரானே கரகடைக்காரன் கருங்கிடாய்க்காரன் ஒத்தமதோ கையிலெடுத்து 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 பாரானே கரங்கக்காரன் கரங்கடாய்க்காரனவள் கேட்டவர்க்கே நல்ல வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா உயிர குடியிருப்பு கரகடைக்காரன் கேட்டவர்க்கு நல்ல வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா பெருமையுள்ள கரங்கடாக்காரன் பாரானே கரகடைக்காரன் வாரானே கரங்கடாய்க்காரன் பழமுடைய இடம் தனிலே பழமுடைய இடமதிலே அம்மை முத்தார் கோட்டையிலே அம்மை முத்தார் கோட்டையிலே அழகு பூஜை கொள்ள வாரா அம்மை முத்தார் கோட்டையிலே அம்மை முத்தார் கோட்டையிலே அழகு பூஜை கொள்ள வாரா வேலை நல்ல வேலை ஐயா கடற்கர வேலை ஐயா வேலை ஐயா ஆணிக்கால் செருப்பழகா முயலம் குடியிருப்பு கருங்கடாய் காரன் வாரா ஆணிக்கால் செருப்பழகா செருப்பழகா குடியிருப்பு கரங்கடாய்க்காரோ மஞ்சனை முகத்தழகா வாராரே கருங்கடாய் காரன் மஞ்சனை மொத்தழகா முகத்தழகா வாரானே
பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து ஒரு ரோல் நம்பர் வந்த இடத்தே ஓலோலம் ஒரு வந்த இடத்தே ஒன்றுதல் தோட்டக்காரி பந்தடித்து வாரா ஓவியம் பந்தடித்து வாரா ரோல் நம்பர் வந்த இடத்தே ஓலோலம் ஒரு வந்த இடத்தே ஏந்தலை வந்து அடித்துமை வாரா ஏந்து விதண்டே அழியே வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா மூன்றால் நம்பர் வந்த இடத்தே ஓலோலம் ஒரு வந்த இடத்தே பொய்குலால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா மேகுலல் தோட்டக்காரி பந்தடித்து வாரா நாலோல் நம்பர் வந்த இடத்தே அல்லோலம் ஒரு வந்த இடத்தே நாயகி தோட்டக்காரி பந்தடித்து வாரா நாயி தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா பந்தடித்து வாரால் தோட்டக்காரி பந்தடித்து வாரா ஆரோல் நம்பர் வந்த இடத்தே ஹலோ, ஹலோ, ஒரு வந்து இழுத்து. ஆயில தோட்டக்காரி பந்தடித்து வாரா தோட்டக்காரி பந்தடித்து வாரா ஏழோர் நம்பர் வந்த இடத்தே